இன்றைக்கு ஒரு சிரிக்கே இல்லாம இருக்க போறீங்க. ஒரு விஷயம் இது செய்ய போறீங்க. டூட்டி ஃப்ரூட்டி. டூட்டி ஃப்ரூட்டி. சத்தம் போடக்கூடாது. அடுத்த சிரிக்கா சொல்லுவோம். என்ன டூட்டி ஃப்ரூட்டி. என்ன சத்தம் அந்த முதல்ல அப்படின்னு மேடம் என்ன அதுதான் மானத்தை பாருங்க. பழம் இதான் சரி. நான் இந்த காயன்னு காட்டுறாள் நீ சில பேர் நினைப்பினா பழத்தை தான் போட்டு வச்சுக்கேன். வேற லெவலில் இருக்கான். பத்து நிமிஷத்தில் வந்து நாங்கள் பார்ப்போம். சரியோ சரிங்க. இதுக்குள்ளே அதை போடணும். இது கொண்டு போய்ங்க மேலால் போட்டு தருவீங்க. அதான் இதுதான் கணக்கான என்ன கலருக்கு வந்துட்டு அவனுக்கு காய விடுவ மாட்டான். வெளியே வைப்போம். அது கொஞ்சம் நல்லா நான் காயத்தை முடிச்சு விடுவோம். அப்படியே சரிதானே? ஐஸ்கிரீம் போட்டு பாட்டுவோம். சரியா அண்ணி மனக்கவலை காரணம் ஐஸ்கிரீம் இல்லையா? ஓகே அப்போ இன்றைக்கு ஒரு சிரிக்கே இல்லாமல் இருக்க போறீங்க. ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. சரியா அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாருங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற அந்த பெல் பட்டனை தட்டி பக்கத்தில் இருக்கிறது. சரி ஓகே. அப்படி இருக்க வந்து இப்போ எங்களுடைய நான் வீடியோ போடல. அது காரணம் வந்து என்னன்னு கேட்டேன். கைந்தனா தான் காரணம். காய்ச்சல். ஓகே அப்படி இருக்க உண்மைக்குமே வந்து என்னென்னு சொல்கிறேன். இன்றைய நாள் வந்து அனிதாவும் அண்ணியுடைய ஒரு பெரிய ஒரு முயற்சி என்று சொல்லலாம். அது வந்து நாங்கள் என்ன மாதிரி என்ன இதில் வருதுன்னு தெரியாது. நான் எதுக்கு விழுகிறமோ தெரியாது. அப்படி இருக்க உண்மைக்குமே நான் சொன்னேன் முன்கட்டத்தில் சிரிக்க இயலாமல் இருக்க போகுதுன்னு. அப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா இந்த இதுனா மற்ற அனிதா ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ மனிதாண்டைக்கு என்ன ஒரு இது செய்ய போறீங்க? சத்தம் போடக்கூடாது. அனிதா சிரிக்கா சொல்லணும். என்ன டூட்டி ஃப்ரூட்டி செய்ய போறீங்க? டூட்டி ஃப்ரூட்டி அண்ணி சொல்லுங்க. அண்ணி இது சேலஞ்ச் அண்ணி. இப்போ யாரு ஓகே சொல்லுங்கம்மா எந்த இதில் என்ன சத்தமா அதாவது வந்து ஐஸ்கிரீம் கேக்ல தான் அத கூட வந்து நான் சின்ன வயசுல ஐஸ்கிரீம் மேலால அந்த ஒரு கலர்ல வந்து போடுவாங்க. அதுதான் வந்து எங்களோட பப்பாசி காயில வந்து அது வந்து பப்பாசி காயிலானா செய்யறது தர்பூசணிக்காய். அதுலயும் வந்து செய்யறதா நாங்கள் இது நம்ம வந்து வீட்டை வந்து பின்னுக்கு வந்து குலைகண்டு இல்ல என்ன நிறைய காயல் வந்து காய்ச்சிருக்குது. அப்போ அதில் வந்து நாங்கள் ஒன்றை எடுத்து செய்து பார்க்க போகிறோம். அதுதான் செய்ய போகிறோம். அது வித்தியாசமான முறையில் இந்த இது நம்ம ஒரு பெரிய ஒரு முயற்சின்னு சொல்லலாம். அப்போ நாங்கள் இந்த இதுனா ஒரே பப்பாசி தான் எடுக்க போகிறோம். அப்போ ஒரு ஃபன்னான ஒரு வீடியோவாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சனுக்கு வச்சு நாங்கள் செய்ய போகிறோம். இதை எத்தனை மணி தான் நம்ம செய்கிறோம்? நார்மலா இது செய்யறேன்னா ஒரு அரை மணி நேரம் வேணும் செய்யறதுக்கு. அதை வந்து வெளியே வந்து வைக்கணும். அப்படின்னா நல்லா காஞ்சி ஈரத்தன்மையில் ஆகிற அதுக்கு ஒரு 2-3 மணி நேரம். 2-3 மணி நேரம் என்ன செய்யுங்க? இப்போ எடுத்துட்டு நாங்கள் செஞ்சு முடிய காயப்பட மீன் போட்டு வாங்க. சரியோ அப்படிதான் வந்து செய்ய போகிறேன். அப்பதான் எனக்கு அது புரியும். அது என்ன மேலே போட்டு காட்டலாம் அப்போ புரியாது ஐஸ்கிரீம். சரி அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வீடியோ வந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பின்ன போவோம். பப்பாசி காய் வந்து ஆயத்தான போகிறோம். இதில் இல்லை இப்போ காய் காய் தான் பிடிக்கிற வாத்தியோ. சரி ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்ப்போமா.
இதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பப்பாசி மரம் என்னதா பின் சைட்டில் வந்து இருக்குது சின்ன இனம் குட்டி பப்பாசி குட்டி பப்பாசி இப்போ யாரு கட்டு மணி பார்ப்போமா அன்னைக்கோ அனிதா கூட பார்ப்போமா அண்ணி நான் அதே சொல்லிட்டேன் என்ன கேட்க குட்டி பப்பாசி வந்து சின்னல அனிதா சின்ன அதில் எல்லாம் தான் அனிதா மேலடாக்கு எங்கே நிற்குது மசுக்குட்டி போகுது அந்த மதில் அப்படியே நிற்பேன் அண்ணியா அண்ணி அண்ணியா எங்க பார்ப்போம் இதை அது பழம் இல்ல உங்க ஆ இது பண்ணே அண்ணி கச்சி பிடிங்க அனிதா பொறுங்கோ பொறு அந்த பொறு கச்சி பிடிங்க அண்ணே பிடிச்சாச்சு பாப்போம் எங்கள்கிட்ட வீட்டு மரம் என்ன அதுதான் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போறோம் ஐஸ்கிரீம் தான் வேணும் ஐஸ்கிரீம் வந்து கரண்ட் இல்லையா இப்போ ஒரு மணி தேலமா கரைஞ்சிருக்க மணி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பம் இல்லை மரத்தை பார்த்தீங்களோ இங்கே வேறங்க அடுத்த வானத்தை பாருங்க நீங்கள் வந்து பாருங்க வானத்தை இருக்கா பாருங்க இங்கே வானத்தை பாருங்க அண்ணி நல்லா இருக்கேண்ணா ஆனால் ஜூம் பண்ணிடலாம் இதில் நல்லா இருக்குடாப்பா கடல் வந்து பெரிய மலையல் மாதிரி இல்லையோ இந்த இடத்துல இருந்து பார்க்கண்ணா வெயில் கூடி வானம் ரங்கு அதுதான் நீல கலர்ல கடல் மாதிரி கிடக்குடாப்பா உங்களுடைய பப்பாசி மரம் இது பழுத்துட்டா வேணுமெண்டா சொல்லுங்க யாரும் அன்னி கொடுக்க மாட்டா சரி ஓகேயா ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் அனிதா என்ன செய்து வச்சுக்கிறோம்ட்டா பப்பாசி காயை வந்து எடுத்து வச்சுக்கிறோம் அண்ணி ஏன் பண்ணிக்கிறா டப்பாட சொல்லுங்க அண்ணி 3 கப் இது 4 கலர் 4 கலரா தமிழ் ஆளே 4 கலர் இதுக்கு தமிழ் சொல்லுங்க இது வெனிலா எசன்ஸ் இது வந்து இது சீனி இது 4 கிண்ணம் 4 கிண்ணம் 3 கிண்ணம் 4 கிண்ணம் சரிதான் ஒரு ஜொக்கு ஒரு கப்பும் வச்சுக்கிறது வடிவில்லாத கப் இது ஆஷா கப்பு தான் பச்சை கிளி வீடியோல கேட்டுட்டு வர போறேன் பச்சை கிளியின் கப்பு சரி அடுத்தா பப்பாசி காயை வெட்டு வாப்பா மனிதா கொஞ்சம் வெட்டி தோல் அனிதா அனிதா காய மஞ்சள் கலர்ல வருதோ காட்ரி சரி காய் முடியும் அனிதா சரி இல்ல இல்ல ஓகே இந்த இதே பருவம் தான் இதான் சரி வெட்டி பேர் பழம் கொண்டு வாப்போம் ஒரு பக்கம் பழுத்து கை கவனம் மடி வெட்டா நான் பிடிக்க வெகுல புடிங்க கேக்குறீங்க புடிங்க எப்படி இந்த கையை வெட்ட கூடாது வேந்து இங்கே அண்ணி பாவம் கையெடுங்க அண்ணி நான் இப்ப வெட்டும் சொத்திக்கு போகுது அனிதா ஓ முடியாது தஞ்சா நான் மட்டும் தஞ்சா அப்படி குட்டியத்தை வெட்டி எடுக்க போறோம் அது பரவாயில்லை இங்க விடுங்க அதுக்கு வடிவே இல்ல இது காய் தான் என்ன ஒரு பழம் நேராக்கி வெட்டாம வைக்கிறேன் அதான சொன்ன நீங்க சிரிச்சேலாம இருப்பீங்க கடைசியா கத்தியெல்லாம் முறிய போகுது அது பிடிக்க தான் நம்ம அனிட்ட கொடு வெட்டிடுங்க என்ன கலருங்க ஐயோ பழம் அட்டா புள்ளே பழம் அடிக்கணுதா இது இதான் ஓகே இதான் சரி நான் அந்த பழம் இந்த நசியா என்ன வடிவா கிடக்கு இங்க பாருங்க உங்களுடைய பப்பாசி காயை எந்த ஊர்லடா இது காயன்னு கேட்க போய் நாங்க என்னன்னா இது காய் தான் இது காய் தான் இங்கே சரி நாங்கள் ஃபுல்லாக வந்து வெட்டணும் என்ன வெட்டி தோல் சீவிட்டு ஆனா அனிதா தோல் சீவிட்டு வெட்டி இருக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா நீ இல்லை இப்படியே சின்னனாகாம இப்படியே வச்சு தோலை வச்சு இவங்க நான் ஃபுல்லாக வந்து தோலை வச்சு போட்டு பார்ப்போமா போடுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா அனிதா இதில் வைங்க பார்ப்போம் இஞ்சிடா வடி பார்ப்பேட்டா பப்பாசி பழத்தண்டை காய் வந்து கழுவி ஏன் காயண்டு காட்டுறாள் அனிதா நீ சில பேர் நினைப்பினா பழத்தை தான் போட்டு வச்சுக்கிறேன் அனிதா முறுக்கும் அனிதா நகை தான் முறியும் நீங்க முறிங்க அண்ணி முறிப்பா ரைட் முறிக்கவும் தெரியாது ரைட் அனிதா இந்த கத்தியை ஆக்கள் பார்த்தா கொப்பரேட் விழுந்துடும் கத்தி வடிவே இல்லை கத்தி பூரி இல்லைன்னு சொல்லி அண்ணி இதை அப்புறம் வீடியோ கட் பண்ணிடணும் அப்புறம் அண்ணிட்ட கொடுங்க இதை முதல் வெட்டட்டுமா சின்ன சின்ன தான் வெட்டணும் மனிதா குட்டியா தான் விட்டோம் நான் விட்டுட்டேன்
இந்த பொறுமையாக ஆறுதலாக நின்று வெட்டணும். வெட்டி போட்டு காய போடணும் அனிதா இது. அப்போ வெட்டிட்டு வந்து ஒரு சுடுதண்ணிக்கு வந்து 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். 10 நிமிஷம் கொதிக்க விடணும். 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதை வந்து திருப்பி எடுத்து திருப்பி நாங்கள் சீனி பண்ணி காய்ச்சிட்டு அதுக்குள்ள போட்டு கொதி வர எடுத்துட்டு அதுக்கு கலரிங் போட்டு காய விட்டுறது தான். நாங்கள் ஃபுல்லாக வட்டி படியாக நாங்கள் அரை மணி தேரமா போல ஏன்னா அது மட்டும் சுடுதண்ணி வச்சாச்சு ஹீட்டரில். இல்லை சுடுதண்ணி தான் வைக்கணும் வச்சு நாங்கள் கொக்காரடாக்க கொக்கார இல்லைஞ்சா இதுதான் சரி. இந்த கணக்கு தான் பண்ணுறதா இது நல்ல இது பெருசாக கிடக்கு. சாரி வெட்டுற ஒரே டைமில் வெட்டணும். பிறகு டைம் இருக்கும் பிறகு கூட ஃபுல்லாக நாங்கள் வெட்டணும். வட்டி போட்டு பார்ப்போமே நினைத்தா ஃபுல்லாக. ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெட்டிட்டோமே நினைத்தா இந்த கோப்பைக்க போடுங்க வடிவாக கிடக்கு. அண்ணி வந்து எங்கேயோ வெளியே போயிட்டு இங்க குட்டி குட்டியா வட்டி வேற லெவலில் இருக்கு. நல்ல வடிவாக கிடக்குறீங்க அங்கே. கலரிங் சேர்க்க தேவையில்லை. அண்ணி வந்து அடுப்பு வந்து அன்னைக்கு வந்து இப்போ அடுப்பு மூட்டுறான்னு இல்லைன்னு கேஸ் முடிஞ்சு அண்ணி அடுப்பு மட்டும் அதான் இது அடுப்பை மூட்டிட்டு என்ன செய்யணும்? மூட்டி தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அதை இதை வந்து அதுக்குள்ள போட்டு ஒரு 5 நிமிஷத்தால எடுக்க போறோம். எடுத்துட்டு இதே திருப்ப சீனி பானிக்க போட்டு காய்ச்சி எடுக்க போறோம். ரைட் ஓகே ஓகே அனிதா என்ன செய்ய போறீங்க? இப்போ நான் இந்த பப்பாளி காய போடுவோம். அந்த கரைஞ்சி பெறாத கரையாதபடியப்பா கிளி வந்துட்டு கிளி சொல்லுங்க சொல்லுங்க அண்ணி. ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிச்சு அதான் வலிச்சு போட அந்த வலிச்சு இல்லை 10 நிமிஷமோ 10 நிமிஷத்தால் வந்து நாங்கள் பார்ப்போம். சரியோ குமஞ்சு போய் வரும். இதை காய போடணுமோ? இதா அது வந்து சீனி பானிக்க வந்து காய்ச்சி இப்போ 10 மணி தானே. சரி நாங்கள் இப்போ என்ன செய்வோம்டா கொதிச்சு வேற ப்ரெஷர் கூட்டிட்டு புறா என்ன அனிதா எடுங்க அனிதா. ரைட் வலிச்சு எடுக்கிற அனிதா. இது பார்க்க எனக்கு இன்னும் பழைய ஒரு எண்ணம் கொண்டு வருது. என்ன கேரட் மாதிரி கிடைக்குது. கரெக்டா ஃபுல்லாக வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டுருப்பேன் அனிதா. நல்லா அனிதா காலம் காட்ட போறாருண்டு அந்த அந்த படத்தில் அந்த பொம்பளை பார்க்க வேற ஒதுக்கி நான் காலை இருக்கிறேன். சரி அனிதா காணுமே எடுத்துட்டு பாப்போம். வரும் சட்டிக்கு அது என்ன போட போறீங்க? சீனி வந்து இதே சட்டியில் வந்து நாங்கள் போடட்டும். சரியோ என்னண்ணே? எனக்கு தெரியுதா நீ கணக்கு கூட தண்ணியை விடுங்க தண்ணியை மெதுவா ஒரு மெதுவா. சரிங்க புதுக்குள்ளே அதை போடணும். இது பார்த்து நல்லா கொதிச்சு கொண்டு வர தான் போடும். சரி ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த போட போகிறோம். வேணா கொஞ்சம் கொஞ்சம் போடுறீங்க. இது வந்து பானிக்க வந்து என்னத்துக்கு போடுறீங்க? சீனி பானி நாங்கள் போட்டுறாங்களே இதுக்குள்ள போட்டால் தான் இது இனிப்பாக இருக்குது. இது வந்து இது ஊறி பிடிக்கும். அது நல்லா பிரட்டு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடும். அப்படி வச்சுக்கொண்டோ. ஓ சரி ஓகே. அன்னைக்கு என்ன நடந்துட்டேன் தெரியுமா? என்ன அன்னைக்கு என்ன நடந்தது? நாளைக்கு அனிதா பருவ மாதிரி எல்லாடி என்ன நீங்கள் ஐஸ்கிரீம் நானுது கொண்டே ஆத்து காசு இல்லை ஒரு 50 ரூபா ஐஸ்கிரீம் டப்பி வாங்கி தராரு. சரியா சம்பளம் பெறட்டுமா? கொதிக்குது. நாங்கள் மூடி போய் விடுவோமா? என்ன மூடி விடுவோம். மூடி விட போகிறீங்களா? சரி ஓகே அனிதா அதில் நிலைமைக்கு வந்துட்டு என்ன கண்ணாடி மாதிரி வந்து நீங்கள் எஸ்பில் வேனில் ஓட்டை திலத்தி கொண்டு போவீங்க மேலால் போட்டு தருவீங்க. அதான் இதுதான் அப்போ நீங்கள் ஐஸ்பில் வேனெல்லாம் திலத்திருக்கீங்க.
அண்ணியா என்ன வீட்டு இருக்கிறது செத்துன்னு எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க இதுக்கு தாங்க ஒன்று கொஞ்சம் கூட ஆளுங்க சொன்னா அப்படி நீங்க தான் சொன்னீங்க கதையை பார்த்தீங்களா சொல்லுவாங்க ஏத்தியில எழுதி கொண்டு போயிடுவார் வேந்து எப்படி வடிவா இருக்கே கைந்தனாக்கு வாய்க்க பல்லு பதியா வாயே திறக்க மாட்டேரா நாங்கள் இனி கலரிங் சேர்க்க பார்ப்போம் சரி அனிதா என்ன கட்டத்தில் போகுது அனிதா உங்களை பார்க்க தெரியுதோ ஐஸ்கிரீமுக்கு மேலே போட்டு தருவீங்க அது வாசம் தான் அடிக்குது தெரியுதா அதே வாசம் தான் அடிக்குது எசன்ஸ் மட்டும் நாங்கள் கலர் சேர்க்க போகிறோம் 4 கலர் சேர்க்க போறியோ இந்த 4 இதுக்குள்ளே வச்சு கிடக்கா அண்ணி எடுத்து சேருங்க பச்சை கலர் எடுங்க சோப்பு தான் இருக்கு இதை நாங்கள் சேர்த்து போட்டு காய விடணும் வேண்டாம் இது மஞ்சள் இந்த அண்ணி போடுறாங்க என்ன மாதிரி டாட் மஞ்சள் காணும் காணும் டே என்ன கலருக்கு வந்துட்டு அந்த இஞ்சி பச்சை இது பச்சை கலர் அன்னி கூட விட்டுட்டா அண்ணி அண்ணி என்ன செய்றீங்க எல்லாரும் கொலை பண்ண போறீங்களோ இது மஞ்சள் அது பச்சை இது வந்து பச்சை கலர் மாதிரி இருக்கு ஆனால் சேர்த்தது நீலம் பச்சை கலர்ல ஏனண்டா நீங்க பழத்தை போட்டுட்டீங்க இதுதான் வந்து பச்சை கலர் அண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த ஐஸ்கிரீம் கடையில் வேலை செய்கிறாக்கள் மாதிரி தான் கிடக்கு பார்க்க தெரியுமா 2 நேரம் பார்க்க 2 நேரம் பார்க்க ஐஸ்கிரீம் கடையில் வேலை செய்கிறாங்க ஐஸ்கிரீம் கடைக்காரர் யாரும் பார்த்துட்டு ஆர்டர் கேட்குற இடங்களை இதுக்கு மேலே தான் நாங்கள் போட போகிறோம் தான் காய சிவப்பை போட இந்த வழியாக இருக்கும் ஐயோ பரப்பி போடு அதை எடுக்கணும் அது காண பண்ணி காணிங்க கலரிங் கூட சேர்க்க வேணும் பரப்பி போடு இது காயணும் காய்ஞ்சா தானே ஓகே என்னன்னுதா ஓ காஞ்சா தான் சரி ஒரு 2 மணி நேரம் வந்து நாங்கள் நல்லா பரப்பி விடுங்க ஆமாங்க மஞ்சளும் அடி இது வந்து ஊறாது இந்த பேப்பர் வந்து ஊறாது இது வந்து என்ன பேப்பர் அனுதா அது ஆயில் பேப்பர் ஆயில் பேப்பர் அன்னி டிஷ்யூ இல்லாமல் வச்சுக்கிறாங்க கையில் அதுக்கு வந்து இது மஞ்சள் கலரா என்ன வடிவா இருக்குன்னு பார்த்தீங்க அண்ணி இதுக்கு பேர் என்னது அண்ணி வந்து பேர் சொல்லுங்க அண்ணி என்ன பேர் நாளை வெடி ஆனால் கிட்டத்தட்ட இது நல்ல நிறைய நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே கலர் அவனுக்கு அவள் காய விடுவோம் மாட்டா சரி அது வெந்து போய் அவனுக்கு காப்பிஞ்சு நாங்கள் வெளியே வைப்போம் அது கொஞ்சம் தலை நல்லா மட்டாங்க இது ஒரே நான் காயத்தை முடிச்சு விடுவோம் அப்படியே சரிதானே நாளைக்கு ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம் போட்டு பாட்டுவோம் பார்த்தீங்களே எப்படி மாத்திரை இது வந்து மெல்லிய பச்சை கலர் மெல்லிய பச்சை என்ன யாரும் அனிதா உங்களோட அத்தை தான் கூப்பிட்றான் ஏன் இது அவ்வளோ மிச்சம் வச்சுருக்கீங்க அதை நீங்கள் எடுத்து போடுங்க ஏந்தண்ணா இது வந்து இது வந்து டாக்டர் மாதிரி வச்சுக்கிற மாதிரி நர்ஸ் மாதிரி ரத்தங்கள் வந்தால் தொட்டு தொட்டு குசு பேப்பரா உள்ளாங்க மூளை இருக்கா வேறு லெவலில் இருக்குது பார்க்க தெரியுமா அண்ணி என்ன செய்கிறீங்க சிக்கனத்தின் அசல் சாம்பியன் நான் செஞ்சேன் பார்ப்போமா சரி ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மிஸ் ஃப்ரூட் என்ன இருக்கு பேர் பிஸ்குட் ஊட்டி ஃப்ரீயா மறந்து அது வந்து நாங்கள் செய்துட்டு உண்மைக்குமே அந்த மேலால் அந்த ஐஸ்கிரீமுக்கு மேலால் தெரியாது அந்த போடுவீங்க ஓ அனிதா வந்து செய்து வச்சுக்கலாம் கிட்ட கொண்டாங்க போதும் எப்படி இருக்குன்னு பாருங்க
ஆனால் காஞ்சி வரும் அதை காஞ்சி வேறு ஒன்று அண்ணி கொடுக்கும் அண்ணி தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பா அண்ணி பிடிங்க வீட்டை வேணும் உங்கள் அம்மாட்ட கொடுங்க நான் அப்போ வந்து நான் ஐஸ்கிரீம் பண்ணி தரலாம் அண்ணி இதுக்கு மேலே போட்டு சாப்பிடுங்கன்றதால தங்களுக்கு வேண்டாம்ன்றதால அப்புறம் அவன் கேட்குறாங்க இது மாதிரி வந்து டேஸ்ட்டாக இருக்கா உண்மைக்கும் இல்லை பப்பாசி பழத்தில் எப்படி எல்லாம் செய்கிறது மலையாளமாக நான் நினச்சி கொண்டு நான் பப்பாசி பழத்தில் சில அந்த சிங்கிள் ஏரியா பக்கம் கறியாச்சுறது மற்றது பப்பாசி பழம் வந்து சாப்பிடுது அந்த தான் தெரியும். நீங்கள் நார்மலாவே பட்டர் கேக் சூப்பரா அடிப்பீங்க கேக்குக்கு மேல தூவிட்டு அடிப்பீங்க இல்ல இது கேக்குக்கு மேலலாம் தூவி அடிக்கிறது கேக் வேங்கன்னு வாங்கினா மேல தூவி அப்படி இது வேண்டாம் மணிதா நீங்களே அவனுக்கு கேக் வச்சு இது நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 மாசத்துக்கு அப்படியே இருக்கு ஏன்னா சில பேர் அது போத்தலுக்கா போட்டு தான் வைக்கிறது ஆனா செய்யறது ஒரு 5 நாளைக்கு இருந்தா நான் கோல் முடிச்சோம் வீட்டை சில நாங்கள் சாப்பிடாதே எடுத்து சாப்பிட்றோம் நாங்கள் அப்படிப்பட்டாங்களா நாங்களே அப்போ வீட்டை வந்து இருக்காது அப்போ நம்மளை வந்து இதே மாதிரி கண்டிப்பாக ஒன்று முறையில் வந்து செய்து வருவோம் அண்ணியும் அனிதா வந்து ஒரு வித்தியாசமான இது வந்து என்ன செய்து வருவோம் மறக்காம வந்து நான் அப்போ வந்து நான் அன்றைக்கி ஐஸ்கிரீம் எடுத்துலாம் பண்ணி அன்னி சொன்னோம் வேண்டாம் வந்து இப்போ இல்லாட்டி போட்டு காட்டினா நல்லா இருந்திருக்கும் சரி விடுங்க என்ன செய்யறது அப்போ நான் இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்வோம் உங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மனக்கவலைக்கு காரணமான அண்ணி அழுதுடுங்க அண்ணி இருக்கா சரியா அண்ணி மனக்கவலை காரணம் ஐஸ்கிரீம் இல்லையா ஐஸ்கிரீம் கேக் ஓகே செய்துதான் சாப்பிடணும் நீங்க இன்னொரு நாளைக்கு இல்லாட்டி நாளை இன்றைய தினம் சில நீங்கள் நல்ல ஒரு வீடியோ நாங்கள் பார்க்குறோம் என்ன அந்த கேப்சி குட்டி கூட வரணும்னு சொன்னோம் எல்லாரும் சரி ஐஸ்கிரீம் சரி ஓகே பாட்டி விடுங்க அண்ணியா